கானா பாடல் பாடுற 2 நண்பர்கள் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. பட்ட பகல்ல 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள்ள புகுந்து இப்படி ஒரு வெறி செயலா? காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்த பரத், சீனுன்னு 2 நண்பர்கள் கல்லூரியில படிச்சுக்கிட்டே துக்க நிகழ்ச்சியில கானா பாடல் பாடிட்டு வந்திருக்காங்க. உரகடம் பக்கத்துல இருக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க நிகழ்ச்சி முடிஞ்சு படப்பை பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பருடைய வீட்டுக்கு போய் தங்கி இருக்காங்க. இதுல அவங்களுடைய வீட்டுல நண்பர் மற்றும் அவங்களுடைய அப்பா, அம்மா, தங்கச்சின்னு 4 பேருமே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அடுத்த நாள் மதியானம் ஹெல்மெட் அணிஞ்சபடி வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள்ள புகுந்து பரத்தையும் சீனுவையும் கொடூரமா தாக்கி இருக்காங்க. தடுக்க முயற்சி பண்ண நண்பருடைய தந்தையையும் கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல பயந்து போன 4 பேருமே ஒரு அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டதா சொல்லப்படுது. அது தொடர்ந்து பரத்தும் சீனும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 பேருடைய உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கொலை செயலுக்கு என்ன காரணம், மர்ம கும்பலுடைய பின்னணி என்ன அப்படின்னு மணிமங்கலம் ஏசி சுந்தர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.